பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலையும் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் என்று நான் உங்களை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குறைவுகளும் நிறைவாகும் இயேசுவின் நாமத்தினால. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு நல்ல வாழ்க்கை தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய முடிவு. பாருங்க, நம்மளை நல்லா வைக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய ஆசை, அவர் உள்ளத்தின் விருப்பம். பிரியமானவர்களே, கர்த்தரை குறித்த நல்ல எண்ணத்தோடு கூட நாம் எந்த செய்தியும் கேட்கணும், வேதத்தை படிக்கணும். அந்த நல்ல எண்ணங்களோடு அவர் நல்லவர்ங்கிற அணுகுமுறையில நம்ம போகும் பொழுதுதான் வார்த்தைகள் படிக்கிறது விளங்கும். இந்த ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, என்ன எத்தனை நாளா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற, எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு அதிருப்தியோடு கூட நம்ம கர்த்தரை அணுக முடியாது. அவரிடத்துல நம்ம தொடர்பு கொள்ளவும் முடியாது. பாருங்க, கர்த்தர் நல்லவர்ங்கும் போதுதான் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அவர் உங்களுக்குள்ளாக வந்து எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். எல்லா ரகசியங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சத்தியத்துக்குள்ள போவோம். எரேமியா 29:11. இதை வாக்கு தத்தமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை இன்றைக்கு உங்க குடும்பத்தை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்க மனைவியை குறித்து, உங்க பிள்ளைகளோட படிப்பை குறித்து, அவங்க திருமண வாழ்க்கையை குறித்து, இன்னும் எத்தனை காரியங்கள் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். நீங்க வீடு கட்டுறத குறித்து, இடம் வாங்குறத குறித்து, எல்லா நல்ல காரியங்களும் நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாத்தையும் பத்தி ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறாரா. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமானதை தான் வாஞ்சிப்பாங்க, அவருக்கு பிரியமானதை தான் ஆசைப்படுவாங்க. அப்ப ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க நினைச்சிருக்கிற நினைவை நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. இதை நான் நிச்சயமாய் நான் நிறைவேற்றியே தீருவேன். நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி அது தீமைக்கான முடிவில்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு. பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைன்னு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னா, அடுத்தது 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நம்ம முழு இருதயத்தோடும் தேடணும், முழு இருதயத்தோடும் நம்பணும். 13வது வசனம் பாருங்க. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அவரை தேடும் போது நிச்சயமாய் அவர் நமக்கு தென்படுவார், நமக்கு பதில் கொடுப்பார். அவர் அவ்வளோ நல்ல தேவன். பாருங்க, இன்னொரு அற்புதமான வசனம் நீதிமொழிகள்ல பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23:18 பாருங்க. இதே முடிவை குறித்து நீங்க நினைச்சு குழம்பிட்டு இருக்கீங்கல்ல, இதனோட முடிவு என்ன ஆகும்னு நினைச்சு, அந்த முடிவை குறித்து ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க மனசுல நினைச்சிருக்கிற அது கர்த்தருடைய சித்தமா, அவருக்கு பிரியமானதை நினைச்சிருக்கீங்களா, அந்த முடிவு, அந்த நம்பிக்கை அது வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தைன்னு பாருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, கண்டிப்பா முடிவு உண்டு, அந்த முடிவு வராம போகாது. அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன். ஆண்டவர் ஒரு காரியத்தை தொடங்கும் போது அது பாதியில நிறுத்திட மாட்டாரு. அதை முற்றுமுடிய அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அவ்வளவு நல்லவர். பாருங்க, அடுத்தது யோபு 42:2. யோபு 42:2 வசனம்.
கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது அப்படின்னு. யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு எத்தனையோ துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தார் பாருங்க. எல்லா சொத்து சொகம், ஆடு மாடு கழுதைகள் எல்லாத்தையும் இழந்துட்டாரு பாருங்க. பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. எல்லாம் யோபு விட்டு போயிருச்சு. அவனுடைய சரீரம் உருக்குலைந்து ஓட்ட வச்சு சுரண்டிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாதவராய் இருந்த யோபு கடைசியில கர்த்தர் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை யோபு கண்டு கொண்டதுக்கு அப்புறம், யோபு 38வது அதிகாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு விளங்கி கொண்டதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அந்த மாதிரி ஒரு விசுவாசம் யோபுக்குள்ள பூரணப்படும் போது யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் கர்த்தர் யோபின் பின்னிலைமையை அவர் அப்படியே இரட்டிப்பாய் மாற்றி கொடுத்தாரு பாருங்க. அதே யோபு 42வது அதிகாரத்துல பாருங்க. யோபு 42ல கர்த்தர் எப்படி அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார்னு 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அவன் இழந்ததெல்லாம் எவ்வளோன்னா 14,000 இப்ப வந்திருக்கு. அவன் இழந்தது 7,000 ஒட்டகம் இழந்தாரு, 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள்னா 500 ஏர்கள், 500 கழுதைகள், இதெல்லாம் யோபு இழந்தது. ஆனா இந்த 42வது அதிகாரத்துல எல்லாம் யோபுக்கு ரெட்டிப்பாய் வந்தது. 7,000 1000 1000 1000ன்னு இப்படி கர்த்தர் யோபுவை அப்படி ஆசீர்வதித்தார் பாருங்க. பிள்ளைகள் பாருங்க 13வது வசனம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. பாருங்க, யோபின் பெண்களை போல, யோபின் குமாரத்திகளை போல இவ்வளவு அழகான பெண்கள் எங்கேயுமே இல்லையா. யோபு நினைச்சிருப்பாரா, என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் பாருங்க, யோபு அப்படியே விட்டிருந்தா அவருக்கு எந்த ஒரு மகிமையுமே இல்லை. ஆனா அப்படி எல்லாத்தையும் இழந்த ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் அவருக்கு மகிமையாக, அவருக்கு புகழ்ச்சியாகிற வரைக்கும் ஆண்டவர் விடவே இல்லை. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எவ்வளவு ஒரு நல்ல உதாரணம்னு பாருங்க. எல்லாத்தையும் டபுள் மடங்கா ஆக்கி கொடுத்தாரு. அது வரைக்கும் ஆண்டவர் ஓயறதே இல்லை. பிரியமானவர்களை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை வேணா இழந்திருக்கலாம். அதை நினைச்சு உட்கார்ந்து சோர்ந்து போயிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நீங்க மறக்காதீங்க. அவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். பாருங்க, யோபு 38ல அவன் சொல்றான், ஆண்டவரே நான் என் வாயை பொத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நான் வாயை பொத்திக்கிறேன், இவ்வளோ நேரம் நான் அறிவில்லாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அந்த யோபு 38க்கு அப்புறம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே விளங்கிக்குவீங்க கர்த்தர் எவ்வளோ நல்லவர்ன்ட்டு. அப்போ கர்த்தர் நல்லவர்ங்கிற அறிவு யோபுக்கு வரும்போது அவன் இழந்த எல்லாவற்றையும் தேவன் ரெட்டிப்பாய் அவனுக்கு கொடுத்தார் பாருங்க. யோபு அப்படியே செத்து போயிருந்தா ஆண்டவருக்கு அதுல எந்த ஒரு மகிமையுமே இல்லை. ஆனா ஆண்டவருடைய திட்டம் அது இல்லை. யோபுனுடைய பிள்ளைகள் சாகும்போது, யோபுனுடைய ஆடு மாடு குதிரைகள் ஒட்டகங்கள் எல்லாம் சாகும்போது யோபுவும் செத்திருந்தா அதுல என்ன ஆண்டவருக்கு பயன்? அது ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. அதுதான் முதலே அந்த வசனம் சொன்னேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவ்வளோ அழகான 7 குமாரரும் 3 குமாரத்திகள், அவ்வளோ ஆடுகள், அவ்வளோ மாடுகள், ஒட்டகங்கள், அத்தனையும் ஆண்டவர் ரெட்டிப்பாக்கி கொடுத்தாரு பாருங்க. யோபின் குமாரத்திகளை போல தேசத்துல இவ்வளோ அழகான பெண்கள் எங்கேயுமே இல்லையா. யோபோட சரீரமே உருக்குலைஞ்சு போச்சு. அப்படி இருந்த ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் திரும்பவும் யோபுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அதுக்கப்புறமா பிள்ளைகளை பெற்றுக்கொள்றாரு. அதுக்கப்புறம் நெடுநாள் அவன்
உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் மரித்து போனான்னு சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நினைவுகள், அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க பேர்ல அவர் நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். அதை செய்து முடிப்பார். இன்றைக்கு ஒருவேளை அது நீங்க கண்ணில் பார்க்காம இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிங்க. காணப்படுகிறவைகள் அது அனித்தியமா காணப்படுறது அது சும்மா டெம்பரவரி. ஆனா காணப்படாதவைகள் இருக்குல்ல, நீங்க விசுவாசிக்கிற காரியங்கள் அதுதான் நித்தியமானவைகள். அதனால விசுவாசத்தோடு இருங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். வாக்கு தத்தங்களை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோட வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவருடைய வார்த்தைகள் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகளோ அதன் உறுப்புகளோ ஒன்று கூட ஒளிந்து போகாது. அதனால சோர்ந்து போகாதீங்க. சோர்வு வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து சத்தமா படிங்க. நீங்க படிக்கிறது உங்க காதுகள் கேட்கட்டும். விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்படுவீர்கள். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.